எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். நானு, மட்டு, முதலாளி. வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா டெஸ்ட் சீரிஸ் அகமதாபாத்ல ஆரம்பிச்சு கோலாகலமா இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங். நேத்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்ட்ராங்கர் ஆயிட்டாங்க. ஒரு இன்னிங்ஸ் தான் பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதே மாரி ஒரு இன்னிங்ஸ் தான் பண்ண போறாங்க. இப்போதைக்கு லீடு வந்து 286. அடிச்சிருக்க ரன் வந்து 448 ஃபார் 5 128 ஓவர்ஸ்ல. நேத்து வந்து இவங்க 2 விக்கெட் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ராகுல் வந்து செஞ்சுரி, அவர் 100, ஒரு கில் 50, 100, 125 எல்லாம் ஏர்டெல் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் கார்டு மாரி 50, 100, 125ன்னு கரெக்ட்டா அவுட் ஆயிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ரவீந்திர ஜடேஜா வேற ஒரு செஞ்சுரி. நம்ம போன வாட்டியே டிஸ்கஸ் பண்ணோம். நம்பர் 6க்கு வந்ததுக்கப்புறம் ஜடேஜாவோட நம்பர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபினாமினல் நம்பர்ஸ். வேர்ல்ட் கிரிக்கெட்ல லாஸ்ட் லைக் ஒரு லாஸ்ட் ஒரு 10 மேட்சஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜடேஜாவோட நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி அட் நம்பர் 6. அவர் 6 மேட்ச் ஆடியிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்பர் 6ல. 6, 7 மேட்ச். அது எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு வித் பேட். ஸோ இதுவும் வந்து ஒரு அதே மாரி ஒரு சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ 448 ஃபார் 5 எல்லாருமே கிட்டத்தட்ட அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இவங்க இதுல ஒரே ஆப்ஷனே இல்ல. நாளைக்கும் ஃபுல்லா பேட் பண்ணுவாங்க. டே 2 தான் ஆயிருக்கு. இன்னும் 3 நாள் இருக்கு. ஐ டோன்ட் சி எனிதிங் எல்ஸ் ஹேப்பனிங் அதர் தென் இந்தியன் விக்டரி. பாய்ஸ் நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதான் நேத்து நானும் மட்டும் பேசிட்டு இருந்தோம். 400 பிளஸ் டார்கெட்டா வச்சுட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு. அது இப்போ 448 அடிச்சிட்டாங்க. நாளைக்கு மார்னிங் செஷன் வேணா பேக் த்ரூ பண்ணிட்டு, இல்லாட்டி இப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டாரு. அவர் என்ன கொஞ்சம் அக்ரெசிவ் ஆட சொல்லிட்டு பார்க்கலாம் எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம்னு. அதுக்கப்புறம் ஐ திங்க் தே வில் டேக் த பால் பை லஞ்ச். இல்ல அப்படின்னா டீ வரைக்கும் எடுத்துட்டு போகணுமான்னு கேட்கறேன். இல்ல அதுக்கு மாதிரி லஞ்ச்லயே வந்து தே கேன் டேக் த நியூ பால் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் தி அதர் இன்னிங். மட்டும் இப்போ இவ்வளோ அடிச்சதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாய் சுதர்ஷனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் ஒருத்தர் தான் மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்த இன்னிங்ஸும் கிடைக்காது. ஸோ அது மட்டும்தான் ஒரு இது. மற்றபடி அதான் ஜுரலும் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கீப்பர் ஸ்பாட் மட்டும் இல்லை, அந்த இன்னொரு பேட்ஸ்மேன் ஸ்பாட்டும் இருக்குது. பந்து வந்தாலும் அந்த இன்னொரு பேட்ஸ்மேன் ஸ்பாட் இருக்குது. அதுக்கும் வந்து இப்போ ஜுரல் வந்து அவர் கிடைச்ச ஒரு சான்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டாரு. நல்லாவும் விளாட்னாரு. ஸோ அதான் சாய் சுதர்ஷனுக்கு. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, அகர்கரும் சொன்னார், இன்னும் எக்ஸ்டெண்டாக ரன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த மேட்ச் பார்ப்போம் அவர் அப்படின்னு. பட் ரிசல்ட் தான் நம்ம முதலே சொல்லிட்டோம். 162 ஆல் அவுட் ஆனால் போய் தெரிஞ்சிருச்சு. கன்வின்சிங்காக ஜெயிச்சிருவாங்க. ஒரு இன்னிங்ஸ் தான் விளையாடுவாங்கன்னு. அண்ட் இந்த பிச்சு வந்து ஆக்சுவலாக இன்னும் நல்லாவே ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. இவங்க இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக போட்டிருக்கலாம். பட் இவங்க பேட்ஸ்மேன் நல்லா விளையாடிட்டாங்க. நம்ம ஸ்பின் ஆனாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ஸ்ல இருந்து தான் ஸ்பின் ஆகுது. ரஃப் ஏரியா அந்த மாதிரி இருக்குது. சரி, 286 இப்போ லீடு. இப்போ டிக்ளேர் பண்ணா கூட இந்தியா ஜெயிச்சிருவாங்க. ஒரு இன்னிங்ஸ் விக்டரின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஓவரா திருப்பி அடிச்சிருவாங்க 286 தான். அது எப்பயுமே வந்து ஒரு விசிட்டிங் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனா பண்றது இப்பதான் பெஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஓவர் கப்டா இருந்துச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவங்க 162 தாண்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இப்போ பிராண்டன் கிங் அந்த மேட்ச் அடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃபைட் பேக் கொடுத்தாங்கன்னா தே வில் கிராஸ் 286. அப்புறம் ஒரு அவங்க நம்ம இல்ல அதுவும் இல்லாம இருக்கு once they know the conditions better. ஸோ அதனால இப்ப டிக்ளேர் பண்ண வேண்டாம், ஏன்னா பிளஸ் டைம் இருக்கு. ஆமா, சீக்கிரம் முடிச்சா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம்ல. இல்ல ஆனா அதுவும் இல்லாம கொஞ்சம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்ல. ஒரு நாள் ரெஸ்ட் பத்தாது, 2 நாள் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்த மேட்சும் விளையாடலாம் அப்படின்றதுனால மேபி நெக்ஸ்ட் சீக்கிரம் முடிஞ்சா அதான். இப்போ டென்னிஸ்ல எல்லாம் அப்படிதானே பண்ணுவாங்க. சீக்கிரம் அதாவது குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்லாம் போயிருச்சுன்னா 3 செட்ல முடிஞ்சிருச்சுன்னா அது பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு அப்போனன்ட் வந்து 5 செட் ஆடிட்டு வர்றாரு அப்படின்னா. ஸோ அதனால அந்த மாதிரி தானே சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குலாம் ரெஸ்ட் கிடைக்கும். பும்ரா புஷ் பண்ணி இன்னொரு மேட்ச் கூட ஆட வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த பும்ரா பவுலிங் போடணும்னா இன்னொரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். 4th டே முடிச்சிச்சுன்னா அந்த ரெஸ்ட் போதும். இல்ல இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறது என்ன சொல்றது, ஒரே நாள்ல திரும்ப பவுலிங் போடுறதால பெட்டர் ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு ஆர் டீ வரைக்கும் விளையாடிட்டு இல்ல லஞ்ச் வரைக்கும் விளையாடிட்டு போடலாம். அது ஓகே தான். அதான் பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. இப்போ இதுல இவங்களுக்கு இன்னொரு ஆள் இருக்கு இதுல. இப்போ நீ வந்து சொன்ன வருத்தப்படுற ஆள் வந்து இதுல நம்மளுடைய சாய் சுதர்ஷன் தான் அப்படின்னு கரெக்டு. இன்னொருத்தருக்கும் இது மிகப்பெரிய ரிஹர்சல், முக்கியமான மேட்ச். அது யாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டி.
ஸோ அவருக்கும் வந்து இவங்க நாளைக்கு வந்து கூச்சமே பட தேவையில்லை. நீ எவ்வளோ நேரம் பேட்டிங் ஆடுறியோ உன்னால ஒரு 100 அடிக்க முடிஞ்சா அடி. இல்லை ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் எப்படி ஆடணும் அப்படின்னு காட்டணும். ஒரு அக்ரெசிவாக ஆடணும்னாலும் ஆடலாம். இல்லை ஒரு டெய்லோட எப்படி விளையாடுறாரு, ஏன்னா டெய்லோட நல்லா விளையாண்டார் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில். சம்திங் தட் வாஸ் வெரி அப்ரிஷியபிள் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி டெய்லோட எப்படி விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 இன்னிங்ஸாவது வந்து ஹி மேட் டெல்லிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் லோவர் டவுன் தி ஆர்டர், எஸ்பெஷலி பேட்டிங் வித் டெய்ல். ஏன்னா டெய்லோட பேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில். இந்தியாவுக்கு வந்து லக்ஷ்மன்லாம் ரொம்ப நல்லா டெய்லோட விளையாடிருக்காரு நிறையா. முன்னாடி வந்து அசார் நிறையா டெய்லோட விளையாடுவார். அசார் கும்ப்ளேலாம் பயங்கரமான பார்ட்னர்ஷிப்லாம் இருந்திருக்கு ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவோட கான்பூர்லன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மெச்சோர்டு பிளேயர்ஸ் தான் வந்து டெய்லோட விளையாடுவாங்க. அது ரொம்ப கரெக்டாக சிங்கிள் இருக்கணும். ஃபீல்டை பார்த்துட்டு 5வது பால் ஒரு பால் கொடுக்குறீங்களா, எந்த பவுலர்னு பார்த்து கொடுக்கணும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணணும். அது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது ஆஸ்பெக்ட். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இஃப் ஹி கண்டினியூஸ் டு பிளே இந்த ரோல் அப்படின்னா நிறையா ஒரு டெய்ல் கூட குல்தீப்போட பும்ராவோட எல்லாம் நிறையா பேட்டிங் பிடிக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி வரும்னு அவங்க தே கேன் ஃபிகர் அவுட். அதே மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி அவரால் ஒரு செஞ்சுரி அடிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதான் இப்போ சாய் சுதர்ஷனுக்கு இந்த மேட்ச் எவ்வளோ குரூஷியலோ நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் இந்த மேட்ச் ரொம்ப குரூஷியல் நான் நினைக்கிறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேறு. இவங்க ஃபிஃப்த் வேர் டவுன் ஆகிட்டு இருக்கு. பவுலர்ஸ் வந்து ஏற்கனவே ஒன் டே ஃபுல் டே பவுலிங் போட்டிருக்காங்க, டயர்டாக இருப்பாங்க. நாளைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ஹி கேன் மேக் குட் யூட்டிலைசேஷன் ஆஃப் இட். ஹி ஷுட் மேக் குட் யூட்டிலைசேஷன் ஆஃப் இட். இதுதான் நம்ம வந்து நிறைய தடவை கொஸ்டின் பண்ணியிருக்கோம். நிறைய பிளேஸ் வெளியே இருக்காங்க. அக்ஷர் பட்டேல் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு. சொல்லி ஆன்சர். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து மேட்சை ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த ஜடேஜா பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் அவர் எடுத்துருந்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் நீங்கள் ஸ்குவாடில் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சில்னா நீங்கள் விளையாடி இருக்கணும். இவங்க வந்து இந்த ஜோஹான் லேயன் ஒருத்தர் எடுத்திருக்காங்களா அந்த ஸ்பாட்டில் வந்து கண்டிப்பாக ஜடேஜா பிளேட்ஸ் அவங்க விளையாடிடுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மிஸ் அவுட் ஆயிடுச்சு. அவங்க லெஃப்ட் ஆர்ம் நல்ல ஒரு ப்ராமிசிங் லெஃப்ட் ஆர்ம் சீமரு. அவர் ஏன் எடுக்கலன்னு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. இந்த ஜொஹான் லேன்ன்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அகாடமி விளையாடிட்டு இருந்தாரு, வெஸ்ட் இண்டீஸ் அகாடமிக்கு. அவர் வந்து இப்போ டெஸ்ட் மேட்ச் விளையாடுற அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ட்விட்டர்ல போட்டுருந்தாங்க. கில்லும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார் இந்த மாதிரி இந்தியன் இதுல இந்த மாதிரி ஒரு புவர் போலிங் அட்டாக்ல. அவரு அகமதாபாத் தான் அவரை சொல்றதே, அகமதாபாத் ரோடுன்னு இது பண்ணிருக்கலாம். ரிவர்ஸ் ஸ்விப் ஆசைப்பட்டு ஸ்லிப்ல அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு ஃபீல் பண்ணிருப்பாரு, ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. செஞ்சுரி மட்டும் இல்ல, அவர் இருந்த இதுக்கு நல்லா கன்வின்சிங்கா விளையாடிருந்தாரு. அவர் ஒரு செஞ்சுரி மட்டும் இல்ல, அவர் நம்ம முன்னாடியே சொல்லல, அடிச்சா ஏன் செஞ்சுரி அடிச்சா ஏன் 200 அடிக்கல அப்படிலாம் கேட்கிறோம். அந்த மாதிரி அடிச்சு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேர் அடிச்சு காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. திருவள்ளுவர் ஜடேஜா டபுள் ஜேஸ். பர்சனல் இது சொல்றேன், பர்சனல்லாம் இருக்க கூடாதுன்றாரு கம்பீர். ஜிஜி வந்து நோ பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ், நோ சூப்பர் ஸ்டார் கல்ச்சர். மூஞ்சியை வந்து உருண்டா வச்சுக்கணும். ஆஃப்டர் பிகமிங் கேப்டன் நிறைய ரன் ஸ்கோர் பண்ண ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. ஐ திங்க் ஸ்டீவ் ஸ்மித்தோட அதிக ரெக்கார்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல. இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா ஸ்மித் ரெக்கார்ட் ப்ரோக் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இந்த கோலி தாடியும் வந்து குறைஞ்சிட்டே வருது. எல்லாருமே வந்து கிளீன் ஷேவா போயிட்டு இருக்காங்க. அபிஷேக் சர்மா, கில், இது வந்து இந்த கம்பெனி வந்து இப்போ இப்படி ஆயிடுச்சு. கோலி இருந்தப்ப எல்லாருமே கோலி மாதிரி வைக்கணும்ட்டு ஷேப் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த கல்ச்சர் போய் கிளீன் ஷேவ் கல்ச்சர் வந்துருச்சு. ஜெயிக்கிறாங்க, நத்திங் மோர் தன் தட். அக்சர் பட்டேல் வெளியே உட்காந்துருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு எந்த டீமா இருந்தாலும் அக்சர் பட்டேல் வில் வாக் இன் டு த டீம். ஆஸ்திரேலியா கூட ஈ கேன் பிளே தான். எந்த டீமா இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் எதெல்லாம் சரிதான், he will walk into the team. பட் அவருக்கு இடம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு they are going. அவங்க காம்பினேஷன் அப்படி நம்பர் 8ல நிதிஷ் ரெட்டி ஆடணும் அப்படின்னா அக்சருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லாமல் சுந்தரா அக்சரான்னு இப்போ ஆயிடுச்சு. ஸோ சுந்தர் ஹஸ் பீட் அக்சர் டு த ஸ்பாட் இப்போதைக்கு. அது ஜடேஜாவும் இருக்கிறதுனால. ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி இங்கே அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில் வந்து அவங்க தேடுறாங்க, ஆர்ஜின் இருக்கவங்களெல்லாம் இப்போ திருப்பி கூப்பிடுறாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய T20யும் உள்ளே போயிடுச்சு. அதனால ரெட் பால் வந்து அவங்களுக்கு ஆடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து அவங்களுக்கு நல்ல டீம், முன்னாடி 90ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு வால்ஷ், ஆம்ப்ரோஸ், பிஷப் அதை விட்டுலாம். பட் சாலிடாக பேட்டிங்கும் இருக்கும். இவங்க அப்பா சந்திரபால், கால் ஹூப்பரு, கீத் ஆத்தட்டனு, ஜிம்மி ஆடம்ஸு, கடைசியாக பிரெயின் லாரா, 5 பேர் நச்சுன்னு இருப்பாங்க. சீரீஸும் கொஞ்சம் க்ளோஸாக போகும். பட் நான் சொல்றது கெயிலி இவங்கலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் பார்க்க ஆரம்பிச்சப்ப இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம். பவுலிங் வைஸ் அதுக்கப்புறமே கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்தது
இந்த பிராங்க்லின் ரோஸ் மேர்வின் அதெல்லாம் டில்லனு ஒரு லெவல் கம்மி தான். மேர்வின் டில்லன், அப்புறம் என்னது பெட்ரோ காலின்ஸ், பெட்ரோ ஃபிடல் காலின்ஸ், எட்வர்ட்ஸ், ஜெரோம் டைலர், இவங்க எல்லாமே ஒரு லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி இப்ப ரொம்ப ரொம்ப கம்மி. கிமார் ரோச்னு ஒரு பவுலர் வந்தார், நல்ல பவுலர். அவரையும் ரொம்ப அபியூஸ் பண்ணாங்க. அதான் அந்த ஒரே ஒரு பவுலர் வச்சு நீ இதண்டா ஃபுல்லா போடணும், 40 ஓவர் போடு 50 ஓவர் போடு அப்படின்னு முடிச்சு விட்டு அந்த சைடு இல்லாம போயிட்டாங்க. அது பெரிய ப்ராப்ளம் இல்ல. அவங்கதான் இந்த 27 ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஏதோ ஃபார்ம் பண்ணாங்க, கவுன்சில் மாதிரி ஃபார்ம் பண்ணி பழைய பிளேயர்ஸ் கரண்ட் பிளேயர்ஸ்லாம் கூப்பிட்டு இப்போ 11 பாயிண்ட் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் வெஸ்ட் இண்டீஸ் உமன். இது ஏதாவது ஒரு பார்த்தானும்ல, பார்க்கட்டும். அவங்க ஒரு வந்தா நல்லா கூட பரவாயில்ல வெற்றி. பட் இதுல அது என்ன மெயின் என்னன்னா 90ஸ்ல டாப் அத்லீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் சூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல எவனாச்சும் டாப் அத்லீட்டா இருக்காங்க, ஒரு 6'5" இருக்காங்க அப்படின்னா their first choice will be US போய் பாஸ்கெட் பால் விளையாடினா பாஸ்கெட் பால், அடுத்து என்ன ஸ்போர்ட் US போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு. அதாவது பாஸ்கெட் பால்லாம் வராத இருக்கிற அந்த அத்லெட்டிக் அபிலிட்டி கம்மியாவ இருக்கிறவங்க தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ அதனாலே ஜென்ரலா கொஞ்சம் கம்மியா தான் ஆயிடுச்சு. இது யூஎஸ் போய் எம்எல்சி விளையாடலாமே. மேபி அது ஒரு ட்ரெண்ட் பிக்கப் ஆகும், பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் இந்த சீரீஸ் வரைக்கும் அவ்வளவுதான், டன் அண்ட் டஸ்டட் தான். இதுல யார் என்னென்ன ரோல் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் இதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க வாட் தே வாண்ட் டு டு. நான் இன்னொன்னு கேக்குறேன், இப்ப நம்ம இந்தியன் டீம் செலக்ட் பண்ணிட்டாங்க, இதுவே ஒரு நல்ல ஆஸ்திரேலியன் டீமோட இந்த பவுலிங் லைனப்போட நம்ம போக முடியுமா? இது ஒரு நல்ல பவுலிங் லைனப்பா, ஸ்பின் ஓகே. இந்த கண்டிஷன் அதே தான்டா. இப்போ சாம்பியன்ஸ் ஆஃப் ஜெயிச்ச டீமையும் நீங்க இதே சொல்லலாம், இப்போ ஏசியா கப் டீமும் இந்த கண்டிஷன்ஸ்க்கு இது நல்ல டீம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து ஆஸ்திரேலியா போனேன்னா இதுல இன்னொரு ஸ்பின்னர் டிராப் பண்ணிட்டு ஒரு சீமர் ஆடுவாங்க, அந்த மாதிரி தானே இப்போ. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு இது நல்ல பவுலிங் தான்டா. பட் இல்லைங்கிறியா? வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் ஒரு ஃபிளாட் பிட்ச்ல ஒரு நல்ல டீமோட பவுலிங் போட்டா அவங்க வந்து எஃபிஷியன்ட்டா இருப்பாங்களா? அதுக்கு ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கு பதில் ஒரு நல்ல பேட்ஸ்மேனும் ஒரு நல்ல பவுலர் எடுத்துடலாமா? ஆமா, சுந்தர் ரெட்டி இப்ப ரெண்டு பேரையும் இப்பதான் ரெண்டு பேருக்கு பதிலாக ஒருத்தர் எடுக்கலாம். இல்ல அக்சர்னா ரொம்ப ரெப்பிட்டேட்டிவா இருக்கும், இல்ல இன்னொரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் யாராவது ஒருத்தர் எடுத்து வரலாம். என்ன நினைக்கிற வெற்றி? இப்ப இருக்க ஆஸ்திரேலியன் டீமுக்கு நீ நல்ல ஆஸ்திரேலியன் டீம்னு சொன்ன, நீ இப்ப இருக்க டீம்னு சொல்லல, ஒன்னு முதல்ல நோட் பண்ணு. ஸோ அது வந்து அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து இப்ப அவங்களே இன்னும் வந்து முடிவு பண்ணல. அவங்கனால ஒரு நல்ல ஆஸ்திரேலியன் டீமா இருந்தானே, நல்ல டீமா அந்த டீமா இருந்தாலும் they'll give it tough fight தான். பட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல சூஸ் பண்ணது கரெக்ட் தான். ஸோ யூகே டூர்ல வந்து இங்கிலாந்து டூர்ல இதெல்லாம் பண்ணோம். இந்த மாதிரி அதுதான்டா, அந்த ஒரு ஸ்பாட் தான் நீ சொல்ற மாதிரி சுந்தர் ரெட்டி. அதுல வந்து கண்டிஷன்ஸ்க்கு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஒரு நல்ல பேட்டரா எடுத்துலாம். மோஸ்ட்லி பவுலர் தான், 20 விக்கெட் எடுக்கணும்னா பவுலர் தான் வேணும். இன்னும் ஒரு பவுலர், நல்ல பவுலர் யார் இருக்கா வெளியே, விக்கெட் டேக்கிங் பவுலர்னா? டேக்கிங் பண்ணா பிரசித் கிருஷ்ணா கூட சொல்லலாம், பட் எடுக்கல. வேற யாராச்சும் டெவலப் இந்தியால 3 சீமர் ஆட மாட்டாங்கல்ல, இன்னொரு ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர் எடுக்கணும்னா யார் எடுப்பேன்? 100 ஸ்பின்னர் நல்லா இருக்கணும்னா வேற யாரும் இப்ப என்ன, இவங்க ஏற்கனவே மானவ் சுதர் ஸ்குவாட்ல இருந்தாரு, அவர் ஒண்ணு அனுஷ் கோட்லே. லெஃப்ட் ஆர்ம் தான் நீங்க போகணும்னா தான் அக்ஸரே இருக்காரு வெளியே. இருக்காரு அக்ஸர் உள்ள எடுத்துப்பாங்க. யாராவது லெக் ஸ்பின்னர் இருக்காங்களா உள்ள வர்ற மாதிரி, அப்படி சொல்லுங்க. இப்போதைக்கு உடனே செல்ஃப்ல யாரும் இல்ல, தாங்காது அவருக்கு உடம்பு தாங்காது. அவர் இப்போ ஒன் டேவே வச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பாப்போம். என்னடா யாரும் இல்ல பெருசா. இவங்க அதேதான் திருப்பி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா தான் இருக்காங்க. சாய் கிஷோர் மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி இதே தான் இருக்கு, சிமிலர். இது கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாங்க, அப்படியே அடிச்சு போடுவாங்க. அதனாலதான் இப்ப நிறைய இந்த இந்தியா ஏல வந்து நிறைய ஹிட் டெக் பவுலர் இருக்கிறாங்க. பிரசித் கிருஷ்ணா அவங்க உள்ள வச்சிருந்தாலும் நிறைய ஆப்ஷன், யுதுவீர் சிங், நிறைய பேர் அந்த டால் பவுலர்ஸ் இப்போ நிறைய சான்ஸ் கொடுக்கறது வந்து ஐ திங்க் அவங்க தேடி பார்த்து இந்தியா ஏக்கு பெர்ஃபார்ம் பண்றதை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குர்ஜப்ரீத் சிங் இந்த ஹிட் டெக் கொஞ்சம் டாலர் பவுலர்ஸ் பாக்குறாங்க. ஐ திங்க் அதனால தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாட்ல எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் எடுத்து பாக்குறாங்க. யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல அந்த அளவுக்கு. டெல்லிக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல இவர் வந்தாரு இப்போ, இந்த பவுலர் விப்ராஜ் நிகமா. விப்ராஜ் நிகம். ஆனா அவர் ஒரு ஷார்ட்டர் ஃபார்மட் தானே T10 தான் ஆடிட்டு இருந்தாரு. இனிமேலே வளர்ந்து வந்தாருன்னா பார்க்கலாம். ஆமா, ஸோ பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆடிஷன்ஸ் இருக்கு ஃபியூ ஸ்பாட்ஸுக்கு. இந்த மேட்ச் வந்து எல்லாருக்கும் முடிஞ்சாலும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்னும் முடியல. அவருக்கு இன்னும் ஒரு ஃபுல் பேட்டிங் இருக்கு,
பவுலிங் போடும்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க நிறைய பவுலிங் கொடுக்கணும். வாஷிங்டன் சுந்தர்லாம் ரொம்ப பின்னாடி தான் பவுலிங் போடவே ஆரம்பிச்சார் இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ இவங்க நல்லா அப்ஃப்ரண்ட்டே கொண்டு வந்துடலாம் 2 பேரையுமே. சுந்தர்லாம் வந்து நம்ம முதல்ல எதிர்பார்த்தோம். அவங்க டாப் 3யுமே இப்போ ஜான் கேம்பல், டக்னரன் சந்திரபால், அலிக் அத்னிஸ் 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றப்ப சுந்தர்லாம் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துடலாம். ஸோ இவங்க 2 பேரும் சுந்தர் அண்ட் ரெட்டி எப்படி பவுலிங் போடுறாங்க அப்படின்னு ஃபுல்லாக அவங்களுக்கே நிறைய கொடுக்கலாம். பும்ராவெல்லாம் போட்டு 10 ஓவர் 15 ஓவர்னு போட்டு அழுத்தாமல் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம். அதே மாதிரி ரெட்டி எப்படி பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் வந்து இதுக்கப்புறம் இந்த மேட்சை டிஃபைனிங் பாயிண்ட்ஸாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வேண்டியது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். பாய்ஸ் நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டீங்கன்னா we can close. மேட்ச் நேற்றும் அட்வான்டேஜ் இந்தியா, இன்னைக்கு முடியிருக்கும் அட்வான்டேஜ் இந்தியா. ஸோ மேட்ச் ஆல்ரெடி டிசைட் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எந்த சர்ப்ரைஸும் இல்லாமல் நிம்மதியாக முடியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. It could finish tomorrow itself. So we'll be back with the review next tomorrow.